டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன்? ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னா, இது ஜாவால கிளாஸ் மாரி. பட் இதில ஃபங்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்காது. மத்தபடி வி கேன் ஹேவ் மெனி ஃபீல்ட்ஸ். ஓகே. எல்லா ஃபீல்ட்ஸும் டிஃபரெண்ட் டேட்டா டைப் இருக்கலாம். ஓகே. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டூ ஸ்டோர் டேட்டா ஆஃப் அ ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட்க்கு வந்து நேம் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே யூனிட்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா, 4 பைட்ஸ், இந்த மார்க்ஸ்க்கு தனி 4 பைட்ஸ், கேரக்டருக்கு 1 பைட்ஸ். ஸோ பேடிங் இல்லாம மொத்தம் 9 பைட்ஸ் அலோகேட் ஆகும். பேடிங்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஈச் மெம்பர் ஹேஸ் ஓன் மெமரி. தட் இஸ் வாட் இஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்ட்ரக்சர எப்படி யூஸ் பண்றது? ஒன்ஸ் ஸ்ட்ரக்சர டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலே மெமரி அலோகேட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 பைட்ஸ்னா 9 பைட்ஸ் அலோகேட் ஆயிடும். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் அந்த ஃபீல்ட் நேம். என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்ட் நேம் போட்டு நம்ம வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இதே தான் யூனியனும். யூனியனுக்கு ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் தான் மெமரி அலோகேட் ஆகும். எந்த ஃபீல்டுக்கு அதிக மெமரி தேவையோ, அந்த ஃபீல்டுக்கு மட்டும் தான் மெமரி அலோகேட் ஆகும். இப்போ இன்டிஜருக்கும் 4 பைட்ஸ், ஃப்ளோட்டுக்கும் 4 பைட்ஸ். ஸோ 4 பைட்ஸ் மட்டும் தான் அலோகேட் ஆகும். மத்த எல்லா ஃபீல்டுமே அந்த மெமரிய ஷேர் பண்ணும். ரைட். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு டோட்டலாவே மெமரி பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் தான் அலோகேட் ஆகும். நான் வந்து இன்டிஜருக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோட்டுக்கு வேற வேல்யூ அசைன் பண்ணா இந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடும். ஏன்னா சேம் மெமரின்றதுனால. இப்ப கேரக்டருக்கு நான் அசைன் பண்ணும்போது, கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 1 பைட் மட்டும் தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம யூனியனுக்கு 4 பைட் அலோகேட் ஆகுது. ஸோ நான் அந்த இன்டிஜர வச்சு ஐன்னு அசஸ் பண்ணாலும் சரி, நான் ஃப்ளோட்ட வச்சு மார்க்ஸ்ன்னு அசைன் பண்ணாலும் சரி, இந்த 4 பைட் தான் மாறும். ஆனா நான் கிரேட்ன்றது ஒரு கேரக்டர். கேரக்டர் அசஸ் பண்ணும்போது, இந்த 1 பைட் மட்டும் தான் மாறும். மீதி 3 பைட் மாறாது. ஸோ பட் ஆனால் 4 பைட்ஸ் தான் அலோகேட்டட். ஸோ எல்லா ஃபீல்ட்ஸ் இந்த யூனியன் ஷேர் த சேம் மெமரி. ஓகே. ஸோ இதுதான் மெமரி கம்பேரிசன் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஃபீல்டுக்கும் செப்பரேட் மெமரி அலோகேட் ஆகும். ஓகே. 4 பைட், 9 பைட்ஸ் பிளாடிங் இருக்கும். யூனியனுக்கு வந்து ஒரே மெமரி தான். மொத்தமாவே 4 பைட் தான் அலோகேட் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் டிஃபரன்ஸு. ரைட். எப்படி யூஸ் பண்றது? ஸ்ட்ரக்சருக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ற மாரி, யூனியனுக்கும் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி, அந்த டாட் யூனியன் வேரியபிள் டாட் அந்த ஃபீல்டு போட்டு அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் உனக்கு எப்ப தேவை அப்படின்னா, இப்ப ஸ்டூடண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ்ல எல்லா ஃபீல்டுக்கும் தனித்தனி மெமரி வேணும். நேம்க்கு தனி மெமரி, மார்க்ஸ்க்கு தனி மெமரி வேணும், கார்ட் டீடைல்ஸ், பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஒரு ஃபீல்டுக்கும் தனித்தனி மெமரி வேணும் அப்படின்னா, அப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். எப்ப வந்து நமக்கு தனித்தனி மெமரி தேவையில்ல, மெமரி லிமிட்டட், எம்பெடட் சிஸ்டம்ஸ் இந்த மாரி இடத்துல நமக்கு வந்து நம்ம யூஸ் கேஸ் பார்ப்போம். யூனியனோட யூஸ் கேஸ். அந்த மாரி இடத்துல வந்து யூனியன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம், இல்லன்னா கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம், இல்லன்னா ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம். எது வேணா. ஆனா ஏதாவது ஒண்ணு தான் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு, அதுல முதல்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஈனம். இந்த ஈனம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் தான். இந்த டைப் டெஃப் அப்படின்றது இந்த ஈனம இந்த டேட்டா டைப்பா டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்ப அதுக்கு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன்னா, இந்த வேரியபிள் இந்த ஈனம்ல இருக்கிற வேல்யூஸ் தான் எடுத்துக்கும். அப்ப இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட் டைப்பா இருக்கலாம், ஃப்ளோட் டைப்பா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கலாம். யூசுவலா நம்ம இத பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னா, இன்ட் டைப் 0ன்னு பிரிண்ட் ஆகும், ஃப்ளோட் டைப் வந்தா 1ன்னு பிரிண்ட் ஆகும், இது 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க இனிஷியலா என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்றோமோ, அது வந்து ஒண்ணு ஒண்ணா கூடிக்கிட்டே வரும். ஸோ இது கோட் வந்து பார்க்கும்போது புரியறதுக்காக இந்த ஈனம் இருக்கு. ரைட். ஸோ ஸ்ட்ரக்சர்ல டைப் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அ நெறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்ப யூனியன்ன்றதுனால இதுல ஏதாவது ஒரு ஃபீல்ட் தான் வேலிட். இதுல ஏதாவது ஒரு ஃபீல்ட் தான் வேலிடா இருக்கும். ரைட்டா? அப்ப நம்ம இந்த டைப் ஃபீல்ட் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டைப் வந்து இன்டிஜர் டைப்பா இருந்தா, நம்ம என்ன பண்ணணும்? அந்த டேட்டால இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ளார அந்த யூனியன் இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் டேட்டா. அந்த யூனியனுக்கு இருக்க ஒரு வேரியபிள் தான் டேட்டா. டாட் டேட்டா டாட் ஐ. அந்த இன்டிஜருக்கு அசைன் பண்றோம். ஃப்ளோட் டைப்பா இருந்தா இது. ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்லயே நம்ம எந்த ஃபீல்ட் வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஏதாவது ஒண்ணு தான் ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா. ஸோ இது ஒரு யூஸ் கேஸ். அதுக்கப்புறம் எம்பெடட் சிஸ்டம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சார் இருக்கு. அந்த சென்சார் டேட்டா வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பிரஷர் இருக்கு. பட் இதுல ஏதாவது ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ணோம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே யூனியன்ல போட்டுடலாம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு தான் இருக்க போகுது. ஒண்ணு செப்பரேட் மெமரி தேவையில்ல. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம யூனியன் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன ஆகும்னா, நான் ஒரு இன்டிஜரோட தனித்தனி பைட்ஸ் அசஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த இன்டிஜர் என்ன 32 பிட்ஸ் இல்ல. நான் ஹெக்ஸாடெசிமல்ல
ஹெக்ஸாடெசிமல் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஹெக்ஸாடெசிமல்ல ஒரு டிஜிட் ரெப்ரசன்ட் 4 பிட்ஸ். ரைட். ஸோ இதுல 8 இருக்கா? 8 into 4 32 பிட்ஸ் ரெப்ரசன்ட் பண்றோம். ரைட். இப்ப எனக்கு தனித்தனி பைட்டா வேணும் அப்படின்னா என்ன பண்றேன்னா, அந்த இன்டிஜர் யூனியன்ல ஒரு கேரக்டர் 4 பைட், இன்டிஜர்னா 4 பைட் அலோகேட் பண்ணிடுறேன். இப்ப நான் பைட் 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பைட் வரும். பைட் 1 அப்படின்னு போட்டேன்னா செகண்ட் பைட் வரும். அது மாதிரி ஏன்னா போத் ஷேர் சேம் மெமரி லொகேஷன் இல்ல. இந்த இன்டிஜரும் சரி, இந்த கேரக்டரும் சரி. யூனியன்ல இருக்கிறதுனால இட் ஷேர் த சேம் மெமரி லொகேஷன். ஸோ இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டு அந்த மெமரியை நம்ம பார்ட்டா பைட் செஞ்சு ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர் அசஸ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் கேஸ். இது என்ன அப்படின்னா எம்பெடட் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நம்ம யூஸ்வலா ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர்ஸ்லாம் அசஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னன்னா எனக்கு வந்து என்னுடைய ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர் வந்து 1 பைட்டு. ஓகேவா? அதில் ஒரு பிட்டும் ஒரு மீனிங். ஓகேவா? ஒரு பிட்டு ரெடின்றது ஒரு பிட்டு, அது 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 ஒரு பிட்டை மட்டும் நான் ரீட் பண்ணணும். எரர்ன்றது ஒரு பிட்டு, பிஸின்றது ஒரு பிட்டு. எனக்கு அதை மட்டும் நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஒரு யூனியன்ல இந்த வேரியபிள் பிளஸ் இது ஒரு ஸ்ட்ரக்சர். 2 வேல்யூ இருக்கு. அப்ப இதுக்கு ஃபுல்லா இது எதுக்கு இந்த 2த்துல எதுக்கு மெமரியோ அதுக்கு அதிகமா அலோகேட் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலன் போட்டேன் அப்படின்னா இது பிட்ஸை குறிக்கும். ரைட். இந்த ஃபீல்டு எத்தனை பிட்டுன்னா 1 பிட்டு. இந்த ஃபீல்டு 5 பிட்டு. ரைட். கேரக்டர்ன்றது 1 பைட், அதாவது 8 பிட்டு. ஸோ அந்த 8 பிட்டில் இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக இந்த யூனியனுக்கு நமக்கு 1 பைட்டு தான் அலோகேட் ஆகும், விச் இஸ் 8 பிட்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த 1 பைட்டில் போயிட்டு இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ரெடி, இந்த யூனியன் வேரியபிள் டாட் பிட்ஸு டாட் ரெடி அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஒரே ஒரு பிட்டு மட்டும் கிடைக்கும். ஒரே ஒரு பிட்டில் இருக்கிற வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அதர் யூஸ் கேஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தமாக எனக்கு ஒரு பைட்டு 8 பிட்டு அலோகேட் ஆகிருக்கும். ரைட், 8 பிட்டுன்னு வச்சுப்போம் அதை. ஓகே, நான் வேல்யூ அசைன் பண்ணேன்னா 8 பிட்டும் அலோகேட் ஆகிடும். என்னது 05க்கு அலோகேட் ஆயிடுச்சு, 0x05க்கு அலோகேட் ஆயிடுச்சு. இப்போ ரெடின்னு போட்டால் இந்த பிட்டு, எரர்னு போட்டால் இந்த பிட்டுக்கு குறிக்கும், பிஸின்னு போட்டால் இந்த பிட்டு, மற்ற எல்லா பிட்டும் ரிசர்வ்டு. ரிசர்வ்னு போட்டால் இந்த 5 பிட்டும் குறிக்கும். ஓகே, ஸோ நான் இது ஒரு வேல்யூ இந்த ரிஜிஸ்டரில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா நான் தனித்தனி பிட்டாகவும் இந்த மாதிரி யூனியன் போட்டு ரீட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இது எல்லாத்துக்கும் செப்பரேட் மெமரி இல்லை, அதனால இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் ஃபார் யூனியன். யூஸ்வலாக இன்டர்வியூவில் இந்த யூஸ் கேஸ் கேட்பாங்க. நெட்வொர்க் பேக்கெட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிவைஸ் டவர் மவுஸ். எப்போதுமே நமக்கு ஒரு நிறைய டேட்டா இருக்குது, அதில் ஆனால் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீட் பண்ணணும் அப்படின்னா வி வில் கோ ஃபார் யூனியன். மெயினாக இந்த ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர் அசஸ் யூஸ் கேஸை நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now what is structure padding? Structure padding is the extra unused memory bytes that compiler insert between the members of a structure to ensure prompt memory alignment. அப்ப paddingனா என்ன? It is the extra unused bytes that compiler inserts. அப்ப compiler வந்து members, structure members குள்ளார extra bytes insert பண்ணுது. இந்த extra bytes insert பண்றது தான் structure padding. அது எதுக்காக insert பண்றோம்? ப்ராப்பர் மெமரி அலைன்மெண்ட்டுக்காக. அது என்னன்னு பார்ப்போம். இது என்ன எதுக்கு அட்வான்டேஜ்? இட் இம்ப்ரூவ்ஸ் த CPU பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ CPU வந்து பார்த்தீங்கன்னா மெமரியிலேருந்து ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி சங்காக ரீட் பண்ணும். 2 பைட்ஸ், 4 பைட்ஸ், 8 பைட்ஸ் ரீட் பண்ணும். யூஸ்வலாக மெமரி ஆக்சஸை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. அது வந்து ஒன்று அலைன்டு மெமரி ஆக்சஸ், இன்னொன்று வந்து அன்அலைன்டு மெமரி ஆக்சஸ். இந்த அலைன்டு மெமரி ஆக்சஸ்னா என்னன்னா, நீ ஒரு மெமரி லொகேஷனில் போயிட்டு எத்தனை பைட் ரீட் பண்ணுறியோ, சப்போஸ் இது 1000 வச்சுங்க, இங்கிருந்து எத்தனை பைட்ஸ் ரீட் பண்றியோ அத்தனை பைட்ஸால இந்த அட்ரஸை டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து 8 பைட்ஸ் ரீட் பண்ற அப்படின்னா இது 8 ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா இது அலைன்ட் மெமரி ஆக்சஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1001ல போயிட்டு நீ 2 பைட்ஸ் ரீட் பண்ற, இப்போ 1001 2 ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஸோ இது அன்அலைன்ட் மெமரி ஆக்சஸ். அன்அலைன்ட் மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது சில ப்ராசஸர் கிராஷ் ஆகலாம். ஓகே, இது என்னன்னா நம்ம அதாவது இப்போ நம்ம CPU எப்படி எடுக்கும்னா, நம்ம CPUக்கு வந்து நம்ம CPU இருக்கு அப்படின்னா நம்ம CPUக்கு ஒரு கிளாக் வரும். இந்த கிளாக் வந்து ஒரு அப் டவுன் போகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெமரியிலேருந்து ஒரு ரீட் பண்ணிட்டு வரலாம். ரைட். இப்போ இது நீ இங்கேருந்து 2 பைட் எடுக்கணும்னு வச்சுக்கேன், இங்கேருந்து போய் 2 பைட் எடுக்க முடியாது. இங்கே கம்ப்ளீட்டாக டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாத்தையும் எடுத்து இதுலேருந்து 2 பைட்டை நம்ம தனியாக எடுக்கணும்.
அப்படிதான் எடுக்க முடியும். அப்ப ஒரே சைக்கிள்ல பண்ண முடியாது. நெறைய CPU சைக்கிள்ஸ் தேவைப்படும். ரைட். சோ இத எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். கேரக்டர் இப்போ 1 பைட் தான் ரீட் பண்றீங்கன்னா எங்க வேணா ரீட் பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. ஆனா ஷார்ட் இன்ட் ரீட் பண்ற அப்படின்னா அது 2 பைட். சோ அந்த அட்ரஸ் டிவிசிபிள் பை 2 ஆ இருக்கணும். அதே மாதிரி இன்ட் ரீட் பண்றதா இருந்தா அந்த அட்ரஸ் டிவிசிபிள் பை 4 ஆ இருக்கணும். டபுளா இருந்தா அந்த அட்ரஸ் டிவிசிபிள் பை 8 ஆ இருக்கணும். அப்பதான் அது அலைன்ட் மெமரி ஆக்சஸ் உனக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். இல்லன்னா CPU வந்து நெறைய டேட்டா எடுத்து அதிலிருந்து நமக்கு தேவையான டேட்டாவ மாஸ்க் பண்ணி எடுத்து குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. சோ இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, தேர் கம்ஸ் த ஸ்ட்ரக்சர் பேடிங். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல கேரக்டர் 1 பைட், இன்டிஜர் 4 பைட்ஸா? அப்ப என்ன இருக்குது? மெமரி அட்ரஸ் வச்சுப்போம். இதான் அட்ரஸ். அட்ரஸ் 0ல நம்ம கேரக்டர் வந்துருச்சு. அட்ரஸ் 1ல ஏஜ் போட்ட. அப்ப என்ன ஆகும்? நீ இங்க இருந்து 4 பைட் ரீட் பண்ணு. 1 4 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்ப இது அன்அலைன்ட் மெமரி ஆக்சஸ். நெறைய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, இந்த 2 1 2 3 இந்த இத நீ பேட் பண்ணிடலாம். அதாவது எதுக்கும் யூஸ் பண்ணாத மாரி எக்ஸ்ட்ரா பேடிங் போடுறது. சோ எக்ஸ்ட்ரா மெமரி இஸ் இன்சர்ட்டட். அப்ப ஏஜ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 டிவிசிபிள் பை 4 இல்ல? சோ இந்த மாரி எக்ஸ்ட்ரா மெமரி ஆட் பண்றோம் பாத்தியா? பிட்வீன் த ஸ்ட்ரக்சர் நம்பர்ஸ். தட் இஸ் வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் பேடிங். சோ இது வந்து நமக்கு அன்அலைன்ட் மெமரி ஆக்சஸ தவிர்க்கும். பெர்ஃபார்மன்ஸ இன்கிரீஸ் பண்ணும். ஓகே. சோ திஸ் இஸ் வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் பேடிங். அனதர் எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. பட் இதான் பேசிக். வை பேடிங் அட் த எண்ட் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இப்ப இது 4 பைட், இது 1 பைட். கரெக்ட்டா? மொத்தமா 5 பைட் போதும். இங்க இருந்து 1 பைட் தான் ரீட் பண்ற. இந்த எண்ட்லயும் பேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வித்தவுட் எண்ட் பேடிங். யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஏன் எண்ட்லயும் பேட் பண்றாங்க? இதுக்குமே 8 பைட் அலோகேட் ஆகும். ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன கேஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஓகேவா? சி கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இன்டிஜர் இருந்துச்சு A அப்படின்னு. இங்க 3 பைட் நம்ம பேட் பண்ணணும். ஏன்னா இது அலைன்ட் மெமரி ஆக்சஸ்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. இது 1000ன்னா இது 1004ல ஸ்டார்ட் ஆகணும்ன்றதுக்காக இந்த 3 பைட்ட எக்ஸ்ட்ராவா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இப்ப நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. A இருக்கு. அப்புறமா தான் C வருது அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 பைட்டையும் பேட் பண்றாங்க. இது நம்ம அடுத்த ஒரு இன்டிஜர் ஒண்ணும் இல்லல்ல. ஆனா இதுக்கு ஏன் பேட் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீ ஒரு அலை அலோகேட் பண்ற அப்படின்னா, நீ பேடிங் பண்ணலனா திருப்பி அடுத்த A இருக்குல்ல, 2 எலிமெண்ட் இருக்குல்ல. அப்ப அடுத்த A இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்ல. அடுத்த மெம்பர் கரெக்ட்டா? அடுத்த இன்டிஜர் அடுத்த எலிமெண்ட். இந்த அரேல அடுத்த எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் எலிமெண்ட் என்ன? A எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பேடிங் பண்ணலனா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்ல. தட் இஸ் அன்அலைன்ட் இல்ல. சோ அதனால தான் எண்ட்லயுமே பேடிங் பண்றாங்க. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். ஏன் எண்ட்ல பேடிங் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் எப்படி பேடிங்க ரெடியூஸ் பண்றது? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. பேடிங்க ரெடியூஸ் பண்றது, நீ கண்ணா முன்னான்னு நடுவுலலாம் சின்ன வேரியபிள்லாம் போட்ட அப்படின்னா பேடிங் அதிகமாகும். ஓகே. சோ எதெல்லாம் உன்னுடைய ஸ்ட்ரக்சர நீ அலைன் பண்ணும்போது, பெரிய எந்த வேரியபிளுக்கு பெரிய மெமரி அதிக மெமரி தேவைப்படுதோ, அந்த வேரியபிள தூக்கி டாப்ல போட்டுரு. எந்த வேரியபிளுக்கு கம்மி மெமரி தேவைப்படுதோ அதெல்லாம் தூக்கி கீழ போட்டுரு. நடுவுல போட்டு மாத்தி போடக்கூடாது. ஓகே. இந்த மாரி அலைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 8 பைட்ஸ், 4 பைட்ஸ், 1 பைட்ஸ். இந்த மாரி மெம்பர்ஸ நீ ப்ராப்பரா அலைன் பண்ணலாம். ஓகே. அதே மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, பேடிங்க டிசேபிளும் பண்ணலாம். சில யூஸ் கேஸ் இருக்கு. யூ டோன்ட் வாண்ட் த கம்பைலர் டூ டூ த பேடிங். அப்படின்னா கம்பைலர்ட்ட சொல்லலாம். நீ பேடிங் பண்ணாத. பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குனா பரவால்ல. எனக்கு பேடிங் பண்ணக்கூடாது. மெமரி தேவை எனக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னன்னா, இந்த பிராக்மா பேக் 1 போட்டு உன் ஸ்ட்ரக்சர போட்டு, அப்புறம் எண்ட்ல பிராக்மா பேக்ன்னு போடணும். இந்த மாரி இந்த 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 மேக்ரோக்குள்ளார இத போடுற அப்படின்னா, உனக்கு பேடிங் அவாய்ட் ஆயிடும். ஓகே. பட் ஆனா நீங்க பண்ணும்போது நீங்க பார்த்துக்கணும். ஓகே. ஏதாவது ரீடிங் ஆர் ரைட்டிங் பைனரி ஃபைல் ஃபார்மேட்ஸ், நெட்வொர்க் புரோட்டோகால் கம்யூனிகேட் வித் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்ட்ட கம்யூனிகேட் பண்ற உனக்கு எக்ஸாக்ட்டா மெமரி லொகேஷன், மெமரி லோட் அப்படியே தேவை. ஹார்ட்வேர ரீட் பண்ணும்போது. ஓகே. சோ தட் இஸ் வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் பேடிங். ஓகே. நம்ம எல்லாத்தையுமே ட்ரேட் ஆஃப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். Okay, do audio recording multiple times for this because it's famous interview question and ensure you get a good marks in ChatGPT.